வெல்கம் பேக் டு விஎஸ் தமிழ் டைம்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கோட் பிளாக்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கோட் பிளாக்ஸ் எது யூஸ் ஆகுது நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ப்ரோக்ராமிங் C++ அந்த மாதிரி எதாவது கற்றுக்கும் போது அதில் அவங்க சொல்லித்தர கோட்ஸ்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப் யூஸ் ஆகும். இப்போ அதை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுளுக்குள்ளே போய்க்கோங்க. கூகுளில் ஜஸ்ட் கோட் பிளாக்ஸ்ன்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதும் வர ஃபஸ்ட்டு வெப்சைட்குள்ளே நீங்கள் போய்க்கோங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட்ஸ்க்கு போனதுக்கப்புறம் நமக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். டவுன்லோட் தி பைனரி ரிலீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு தெரியுதுங்களா? ஃபஸ்ட்லேயே இருக்கும். அந்த டவுன்லோட் தி பைனரி ரிலீஸ்ன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அங்கே வந்து விண்டோஸ், லினக்ஸ், மேக் எந்த பிளாட்ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். நம்ம மைக்ரோசாஃப்ட்ன்றவும் நம்ம வந்து இதில் பார்த்தீங்கன்னா 4th ஒரு செட்டப் இருக்கும். கோட் பிளாக்ஸ் 20.03 இன்னும் மிங் GW setup.exe. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம sourceforge.net கிளிக் பண்ணுவோம். யுவர் டவுன்லோட் வில் ஸ்டார்ட் ஷார்ட்லின்னு இருக்குங்கள, அங்கே வந்து டைமர் ஓடும். அது முடிஞ்சதும் நமக்கு கோட் பிளாக்ஸ் ஃபைல் டவுன்லோடாக ஸ்டார்ட் ஆகிடும். கோட் பிளாக்ஸ் மொத்த ஃபைலோட எம்பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 145 MB. நம்ம ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருந்த கோட் பிளாக்ஸுக்கு போவோம். நாங்கள் அதை டவுன்லோட் பார்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டோம். இப்போ கோட் பிளாக்ஸ் அந்த ஃபைலை செட்டப் பண்ணிடலாம். நம்ம டெஸ்டினேஷன் ஃபோல்டர் நமக்கு எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கலாம். எங்கே உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கோ அங்கே நீங்கள் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ராக்ஷன் கம்ப்ளீட் ஆக போகுது. எக்ஸ்ட்ராக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ கோட் பிளாக்ஸை நீங்கள் ரன் பண்ண போகிறீங்களான்னு கேட்குது. நம்ம எஸ் கொடுப்போம். தட்ஸ் இட். கோட் பிளாக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.